ஒரு வீட்ல ஒரு பாட்டி ஒரு கொட்டைப்பாக்க எடுத்து பேரன்கிட்ட காட்டுது. "ஏன்டா கொட்டைப்பாக்க கடிக்கவே முடியலடா" அப்படின்னு. உடனே பேரன் அத வாங்கி வாயில போட்டு கடிச்சு, "என்ன பாட்டி ஈஸியா கடிக்க முடியுதே" அப்படிங்கிறா. உடனே அந்த பாட்டி சொல்லுது, "அடப்பாவி! நேத்து பூரா இத நான் வாயில போட்டு ஊற வச்சு கூட கடிக்க முடியலையே, எப்புட்றா கடிச்ச?" அப்படின்னா பேரன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பல்லு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பல் டாக்டர்ட்ட போனாருங்க. பல் டாக்டர் "வாய திறங்க நல்லா" அப்படின்னா, "வாய திறந்தாரு ஆ" அப்படின்னு. "இன்னும் நல்லா ஆன்னு திறங்க" அப்படின்னாரு. தொறந்தாரு. "இன்னும் கொஞ்சம் திறங்க" அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா திறங்கன்னா, அவரால திறக்கவும் முடியல அதுக்கு மேல. ரொம்ப ஆன்னு திறந்தேன் அப்படி அப்படின்னு. உடனே அவரு சொன்னாரு, "டாக்டர் நீங்க வாய்க்கு வெளியிலருந்து வேலை பார்க்க போறீங்களா? வாய்க்கு உள்ள இறங்கி வேலை பார்க்க போறீங்களா?" டாக்டர் அசந்து போயிட்டாருங்க. உலக மேப்ப போர்ட்ல மாட்டி வச்சுட்டு ஆசிரியர் பையன பார்த்து கேள்வி கேட்கிறாரு. "டேய் இதில இந்தியா எதுடா காட்டுறா?" அப்படின்னா. உடனே பையன் "தெரியலைங்க சார்" அப்படிங்கிறான். உடனே ஆசிரியருக்கு கோவம் வந்துருது. "பெஞ்ச் மேல ஏறி நில்றா" அப்படின்னு கோவமா சொல்றாரு. அவன் பெஞ்ச் மேல ஏறி நின்னு சொல்றான், "இப்பயும் தெரியலைங்க சார்" அப்படின்னு. ஆசிரியர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாருங்க. பள்ளிக்கூட அட்மிஷனுக்கு ஒரு பேரண்ட்ஸு பையன கூட்டு போறாங்க. ஹெட் மாஸ்டர் கேட்கறாரு, "உங்க சொந்த ஊர் எது?" அப்படின்னு. உடனே அட்மிஷன் போனவர் சொல்றாரு, "சார் சொந்தமா ஊர் வச்சுக்கிற அளவுக்கு நாங்க வசதியானவங்க இல்லைங்க. நாங்க ரொம்ப ஏழைங்க" அப்படின்னாரு பாருங்க. கண்ணு செக் பண்ண ஒருத்தர் டாக்டர்ட்ட போறாருங்க. டாக்டர் டேபிள்ல 3 கண்ணாடி இருக்குது. "எதுக்குங்க டாக்டர் இந்த 3 கண்ணாடி?" "இந்த 3ம் நான் யூஸ் பண்றது" அப்படின்னாரு டாக்டர். "முதல் கண்ணாடி எதுக்குங்கன்னா, முதல் கண்ணாடி தூரமா இருக்கிற பொருள்லாம் பார்க்கறது. அப்ப 2வது கண்ணாடிங்க, 2வது கண்ணாடி பக்கத்துல இருக்கிற பொருள பார்க்கறதுக்கு. அப்ப 3வது கண்ணாடி என்னன்னு, இந்த 2 கண்ணாடி எங்க இருக்குன்னு தொலைவுறதுக்கு" அப்படின்னாரு பாருங்க. நோயாளியா வந்தவர் கண் செக் பண்ணவர் ஓடிட்டாருங்க. ஊட்டி மேல இருந்து கீழ மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு பஸ் வந்துகிட்டு இருக்குது. பஸ் வேகமா வந்துட்டு கீழ உட்காந்துருக்காங்க. திடீர்னு கண்டக்டர் எந்திரிச்சு, "எல்லாரும் கொஞ்சம் சிரிங்க" அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் ஆச்சரியம். "ஏங்க சிரிக்க சொல்றீங்க?" அப்படின்னு. "இடுக்கண் வருங்கால் நகுக" அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. "துன்பம் வருது. அதனால எல்லாம் சிரிங்க" அப்படின்னா, உடனே எல்லாத்துக்கும் ஆச்சரியம். "என்னங்க துன்பம் வரப்போகுது?" அப்படின்னு. "இந்த பஸ்ஸோட ஒரு டயர் கழண்டு முன்னாடி ஓடிட்டு இருக்குது. துன்பம் வந்துருச்சு. அதனால நம்ம எல்லாம் சிரிங்க" கடைசியா ஒரு தாட்டி சொன்னோன்னே, எல்லாம் அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கங்க. நைட்டு 12 மணிக்கு ஒரு டிவி நிகழ்ச்சியில டாக்டர் ஒருத்தர் அறிவுரை கூறிட்டு இருக்காரு. ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்கறாரு, "டாக்டர் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. என்ன செய்யறது?" அப்படின்னு. அதுக்கு டாக்டர் சொல்றாரு, "ஏன்டா டேய் உனக்கு கொஞ்சமாவது மண்டையில மசாலா இருக்குதா? இந்நேரத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கிறியே. ஃபோன தூக்கி தலைய சுத்தி தூக்கி வச்சுட்டு படுத்து தூங்குடா" அப்படின்னாரு. ஃபோன் பண்ணவர் நொந்து போயிட்டாரு போங்க. "திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது" அப்படின்னு சொன்னாங்கடா. தப்புடா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இன்னொருத்தன் "ஏன்டா அப்படி சொல்ற?" அப்படின்னா, "எனக்கு மட்டும் கோபிச்செட்டிப்பாளையத்தில நிச்சயிச்சிருக்கிறாங்கடா. சொர்க்கத்திலடா நிச்சயிக்கணும்" அப்படின்னு கேட்டான். கேட்டா அவன் நொந்து போயிட்டான் போங்க. "நீ படிக்கிறப்ப ரொம்ப உயரமான இடத்துக்கு வேலைக்கு போவடா" அப்படின்னு எங்க வாத்தியார் அன்னைக்கே சொன்னார்றா. அது ரொம்ப கரெக்ட்ரா அப்புட்னான் ஒருத்தன். உடனே இன்னொருத்தன் கேட்டான், "எப்புட்றா?" அப்படின்னா. "ஆமாடா. பாரு இப்ப பாரு நான் 110வது மாடி மெத்தையில சுண்ணாம்பு அடிச்சுட்டு இருக்கிறேன் பார்த்தியா? அதத்தான் அன்னைக்கே சொல்லியிருக்கார்றா வாத்தியார்ன்னு." கேட்டவன் நொந்து போயிட்டான் போங்க. ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் இப்ப அட்மிஷனுக்கு பையன கூட்டு போறாரு. அட்மிஷன் வந்து இது முடிஞ்சிருச்சு. சீட் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவரு சொல்றாரு, "சார் சீட் இல்லைன்னு என்னங்க சார்? நானே ஒரு சீட்ட வாங்கி தரேன் சார். அதில உட்கார வச்சு பசங்களுக்கு சொல்லிக் குடுங்க சார்." அப்படின்னா அந்த நிர்வாகி நொந்து போயிட்டாருங்க. ஒருத்தன் சொன்னான், "உள்ளூர்ல ஆடு, மாடு மேய்ச்சுட்டே இருந்துக்கலாம்டா. ஏன்டா வெளிநாடு வேலைக்கு போணும்னு இருக்குதுடா" அப்புட்னான். இன்னொருத்தன் கேட்டான், "ஏன்டா இப்படி சொல்ற?" அப்படின்னு. "ஆமாடா, அங்க ஒட்டகம் மேய்க்க சொல்லிட்டாங்கடா. கம்முனு இங்கேயே மேய்ச்சிருக்கலாமாட்ருக்குது" அப்படின்னு சொன்னான் பாருங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன பார்த்து ஒரு ஆசிரியர் சொன்னாரு, "டேய் நீ நல்லா படிச்சினா தான்டா ஒரு டாக்டரா, ஒரு இன்ஜினியரா, ஒரு வக்கீலா, ஒரு ஆடிட்டரா வர முடியும்" அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் கேட்டான், "சார் ஒருத்தரே எப்படி சார் இத்தனையும் வர முடியும்?" அப்படின்னு ஆசிரியர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. "பள்ளிக்கூடத்தில மணி அடிச்சா நீ வந்து திருப்பி அடிக்க வேண்டியதுதான்டா. எதுக்குடா ஓடியார?" அப்படின்னு அவங்க அப்பா பையன பார்த்து கேட்டாரு. பையன் சொன்னான், "அப்பா மணின்னு நான் சொன்னது பெல்லு. பெல் அடிச்சா வூட்டுக்கு தான் ஓடியாரணும். வேற எங்க போறது?" அப்படின்னான். பள்ளிக்கூடத்தில 4:30 மணி ஆனா பெல் அடிப்பாங்க. எல்லாம் ஓடிருவாங்க. ஒரு நாள் ஒரு பையன் என்ன பண்றான், "சார் என்னங்க சார் 4:30 மணிக்கு பெல் அடிக்காம இன்னைக்கு 3:90க்கு அடிச்சுட்டாங்க" அப்படின்னு ஆசிரியர் குழம்பிட்டாரு. கடைசியா தெரியுது 3:90 4:30 நாள் ஒண்ணுதாங்க. ஒரு வகுப்புல ஒரு மாணவன் உர்ருன்னு கத்திக்கிட்டே இருந்தான். உடனே ஆசிரியர், "ஏன்டா அவன் கத்திக்கிட்டே இருக்கான்னு பாருன்னு" பக்கத்துல கொஞ்சம் சொன்னான். "சார் இவன் கணக்குல புலிங்க சார். அதான் கத்திக்கிட்டே இருக்காங்க சார்ன்னா." ஒரு பையன் அவங்க அப்பா செல் எடுத்து எல்லா நம்பரையும் அழிச்சு வச்சுட்டான். உடனே அவன கூப்பிட்டு கேட்டேன், "ஏன்டா டேய் நம்பர்லாம் எதுக்குடா அடிக்கிற?" அப்படின்னு. அதுக்கு சொன்னான், "எங்க அப்பா செல்லு வெயிட்டா இருக்குதுங்க சார். நம்பர்ல ஒரு 1000 நம்பர் 2000 நம்பர் வச்சிருக்காரு. அத அழிச்சோம்னா அதோட வெயிட் குறைஞ்சிரும்ல" அப்படின்னு சொன்னான் பாருங்க. ஒருத்தன் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு வந்தான். அந்த இங்கிலீஷ் படத்துல உடனே நம்ம நண்பன்ட்ட சொல்றான், "டேய் இந்த படத்துல தமிழ்ல பேசுறாங்கடா" அப்படின்னு. நண்பனுக்கு ஆச்சரியம். "இங்கிலீஷ் படம் தமிழ்ல என்னடா பேசுனாங்கன்னு?" "காஃபின்னு தமிழ்ல பேசுனாங்கடா" அப்படின்னான். நண்பன் அதிர்ந்து போயிட்டான் போங்க. ஒருத்தன் கேட்டான், "ஏன்டா கோயில்ல பொங்கல் சாப்பிடுறதுக்கும், ஹோட்டல்கள்ல பொங்கல் சாப்பிடுறதுக்கும் என்னடா வித்தியாசம்?" அப்படின்னு. உடனே இன்னொருத்தன் சொன்னான், "டேய் கோயில்ல வந்து பெல்லு போட்டோன்னே பொங்கல் தருவாங்க. ஹோட்டல் கடையில பில்லு போட்டோன்னே பொங்கல் தருவாங்க" அப்படின்னு சொன்னான் பாருங்க. ஒருத்தன் கேட்டான், "வீட்ல மாவாட்டுறதுக்கும், ஹோட்டல்கள்ல மாவாட்டுறதுக்கும் என்னடா வித்தியாசம்?" அப்படின்னு. உடனே ஒருத்தன் சொன்னான், "வீட்ல வந்து மாவாட்டி இட்லி சுட்டு திம்பான். ஹோட்டல்கள்ல வந்து இட்லி சாப்பிட்டதுக்கப்புறம் காசு இல்லைன்னா மாவாட்டுவோம்டா. இதான்டா வித்தியாசம்." அப்படி ஒருத்தன் ஒரு பலசரக்கு கடையில மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்தவன் சொன்னான், "டேய் இதான்டா உண்மையான பலசரக்கு கடை" அப்படின்னான். இன்னொருத்தன், "என்னடா அப்படி அவ்வளோ நல்லா இருக்குதா?" அப்படின்னா. "ஆமாடா. அதில இருக்கிற பருப்ப பார்த்தா அதில பல சரக்கு இருந்தது. தெள்ளுப்பூச்சி, எள்ளுப்பூச்சி, வண்டு, பேனு எல்லாம் இருந்ததுடா. இதான்டா உண்மையான பலசரக்கு கடை" அப்படின்னு சொன்னான் பாருங்க. ஒருத்தன் அவன் நண்பன் வீட்டுக்கு நண்பன பார்க்க போனான். அவங்க அப்பா முன்னாடி உட்காந்துருந்தாரு. "டேய் அவன்லாம் பார்க்க முடியாது போடா" அப்படின்னு உடனே ஒரு "சரிங்கப்பா.
இந்தாங்க இந்த கடிதத்த அவன்கிட்ட குடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த கடிதத்த குடுத்தான். சரி கொண்டாடா குடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வாங்கி வச்சுக்கிட்டாரு. பையன் வந்தோனே, "டேய் நண்பன் தான்டா குடுத்தான்டா இந்தாடா" அப்படின்னு அந்த கடிதத்த வாங்கி படிச்சு பார்க்குறான். அதில அல்வான்னு எழுதியிருக்குது. அவங்க அப்பா வாங்கி பார்த்தா, "என்னடா அல்வான்னு எழுதியிருக்கான்னு" சொல்லிட்டு அவங்க அப்பா பையன்கிட்ட குடுத்தாரு. பையன் வாங்கி அல்வான்னு பார்க்குறான். அல் அப்படின்னா இரவு, வா என்றால் வா. இரவுல சினிமாவுக்கு வாடான்னு அர்த்தம். அதத்தான் நண்பன் எழுதி வச்சிருந்தான். அது அவங்க அப்பாவுக்கு புரியாம அவரு ஏமாந்தாரு. பையன் உஷாராகி நைட்டு சினிமாவுக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு இரும்பு வியாபாரி பல ஈயம் பித்தளைக்கு பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாரு. உடனே ஒருத்தர் கேட்டாரு, "ஏங்க நானும் பார்க்குறேன் எப்ப பார்த்தாலும் பல ஈயம் பித்தளைக்கு பேரிச்சம்பழமே தர்றீங்க. வேற ஏதாவது தர வேண்டியது தானே?" அப்படின்னு. அதுக்கு அந்த இரும்பு வியாபாரி சொன்னாரு, "ஐயா பேரிச்சம்பழத்துல நல்லா இரும்பு சத்து இருக்குது. இரும்பு சத்து இருக்கிற பேரிச்சம்பழத்த சாப்பிட்டா நல்லா உடம்புல ரத்தம் ஊரும். நல்லா உடம்புல ரத்தம் ஊறுச்சுன்னா நல்லா உழைப்பாங்க. உழைச்சா புது புது பொருள் வாங்குவாங்க. புது பொருள் வாங்குறப்ப பழைய பொருள எடைக்கு போட்டுருவாங்க. அத நான் வாங்கிட்டு வந்துருவேன். அதனால தான் பல ஈயம் பித்தளைக்கு பேரிச்சம்பழம்." அப்படின்னு சொன்னாரு பாருங்க.